நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா மயிலாடுதுறை தான் போகிறோம். அக்கா வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா தீபாவளிக்கு. அவள் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா. சரின்ட்டு நாங்களும் வந்து வரோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் போயிருந்தோம். போயிட்டு சரி கூட்டம் எல்லா கடையிலையுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு சரின்ட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். பயிறு உருண்டை செய்கிறதுக்காக வந்து பயிரை வந்து வறுத்துட்ருந்தேன். அப்போ என் பையனும் வந்து நானும் செய்வேம்மான்ட்டு ரொம்ப அழுது அடம் பிடிச்சி சரிடான்ட்டு அவனையும் மேலே ஏற்றி விட்டு நீனே செய்டான்னு சொல்லிட்டேன். அவனும் கொஞ்ச நேரம் கிண்டி பார்த்துட்டு இறங்கி வந்துட்டான். அப்புறம் பயிறு எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் வந்து பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுருந்தேன். கொய்யாப்பழமும் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். என் பையன் பார்த்தானா அதை பிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டக்குன்னு அவனுக்கு தெரியாமல் டேபிளில் மேலே வச்சு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். 2 பசங்களும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. என் பெரிய பையன் மேகி வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டான்ட்டு சரின்ட்டு அவனுக்கும் மேகி செஞ்சு தட்டில் போட்டு வந்து கொடுத்தேன். என் பையன் வந்து அவனுக்கு வச்சு கொடுக்கவும் இவனும் ரொம்ப அழுதாம்மா எனக்குன்னு கத்திக்கிட்டே இருந்தான். சரின்ட்டு அவனுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்தோடனே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.